மொழி அரசியல் எதை பற்றி என்று விளக்கம் தேவையில்லை. இன்றைய நாளேட்டில் செய்தி உள்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார். ஊழலை மறைப்பதற்காக மொழி ரீதியாக பிரிவினையை தூண்டுகிறார்கள் அப்படின்னு முதல் பக்க செய்தி. அதனால் இப்போ என்ன செய்ய போகிறோம் என்றால், இனிமேல் அந்தந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அந்தந்த மொழியில் பதிலளிக்க வேண்டும் என்று மோடி சொல்லியிருக்கிறார். இனி அது மாதிரி பதில் கொடுக்க போகிறோம். அது பணம் இல்லைன்றதை தமிழில் சொல்ல போகிறேன்னு சொல்லியிருக்கிறார். அதே தான், அதில் ஒன்றும் மாற்றம் வரப்போவதில்லை. ஆனால் இது ஒரு விதமான வெற்றி. இந்த வாத பிரதிவாதங்களில் புதிய கல்விக் கொள்கையாகட்டும், அதன் அங்கமாக வருகின்ற மொழி திணிப்பாக இருக்கட்டும், இதில் தங்களுடைய தரப்பு நியாயத்தை விளக்கி நிலைநாட்டுவதற்கு அவர்களால் முடியவில்லை. ஒன்று. இரண்டாவது, இதுவரை இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டுக்கு வெளியிலும் பிற மாநிலங்களிலிருந்தும் இந்தி திணிப்புக்கு எதிரான குரல்கள் எழும்புவதை அவர்கள் பார்க்க முடிகிறது. அதனுடைய விளைவு தான் இந்த நீயா நானா தடை, இப்போ இந்த டிஷர்ட்டு போட்டு வரக்கூடாது என்று தடை விதித்தது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு மறுசீரமைப்புக்கு எதிராக முதல்வர் ஒழுங்கு செய்திருக்கிற இந்த கூட்டம் என்பது மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ அரசியல் ரீதியாக, கருத்தியல் ரீதியாக நாம் என்ன முன்வைக்கிறோமோ அதை நிலைநாட்ட முடிந்தாலும் அதிகாரம் என்பது அவங்க கையில் இருக்குது. அதை வைத்துக்கொண்டு சட்ட விரோதமானதை அவர்கள் சட்டபூர்வமானதாக ஆக்க முடியும். திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோமே, இப்போது ஃபினான்ஸ் கமிஷனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட 2000 லட்சம் கோடி ரூபாயை எந்த அடிப்படையில் நிறுத்துறீங்க? அல்லது மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் இந்த பணம் கொடுக்கணும்னு எந்த கான்ஸ்டியூஷனில் இருக்குது என்று எழுப்பப்பட்ட கேள்விகள் எதற்கும் பதில் இல்லை என்ற போதிலும் அவர்கள் செய்வதை அவர்களால் செய்ய முடிகிறது. இப்போ இந்த பிரச்சனையை தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் புரிந்து கொண்டு விட்டார்கள் என்று நாம் எடுத்துக்கிறதா, அல்லது நாடு முழுதும் உள்ள மக்கள் இந்த பிரச்சனை குறித்து ஒரு தெளிவுக்கு வந்து விட்டார்கள் என்று புரிந்து கொள்வதானா அப்படி சொல்ல முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. தமிழ்நாட்டில் இந்தி திணிப்புக்கு எதிராக, புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக கருத்து நிலவுகிறது என்று சொன்னாலும் கூட அது பற்றியோ அல்லது இந்த டீலிமிட்டேஷன் பற்றியோ ஒரு ஆழமான புரிதல் மக்களிடம் ஏற்பட்டிருக்கிறதா என்றால் அப்படி சொல்ல முடியவில்லை. இன்னும் அதை நம்ம கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு கூட டீலிமிட்டேஷனால் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள் என்பவர்கள் இந்த மாநாட்டில், இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். அதனால் தங்களுக்கு பாதிப்பில்லை, ஒரு சில இடங்கள் தான் கூடும் என்ற நிலையில் இருப்பவர்கள் இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது என்று கருதி இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. இந்தியா கூட்டணியும் கூட அப்படி ஒரு நிலைப்பாடு, மொத்தமாக ஒரு நிலைப்பாடு எடுக்கவில்லை என்பதை நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த புதிய கல்விக் கொள்கை இந்தி திணிப்புக்கும் டீலிமிட்டேஷனுக்கும் ஒரு உறவு இருக்குது, ஒரு ஒற்றுமை இருக்குது. ரெண்டுமே பெரும்பான்மை என்பது அடிப்படையாக கொண்டது. இப்போ கடைசியாக இந்தியில் அவங்களுக்கு உள்ள ஆர்குமெண்ட் என்ன? பெரும்பான்மை. பெரும்பாலானவர்கள் பேசுகிறார்கள். இங்கே டீலிமிட்டேஷன் விஷயத்திலையும் அல்லது பொதுவாக அரசியலிலும் டெமோக்ரஸி, ஜனநாயகம் என்பதே பெரும்பான்மை தான் என்ற ஒரு விளக்கம் சாதாரண பாமர மக்கள் மத்தியில் எடுபடுகிறது. முக்கியமாக இதனால் ஆதாயம் பெறுபவர்களிடம் அந்த பெரும்பான்மை வாதம் என்பது, அது இந்து பெரும்பான்மை வாதமாக இருந்தாலும் சரி, சாதிய பெரும்பான்மை வாதமாக இருந்தாலும் சரி, மொழி பெரும்பான்மை வாதமாக இருந்தாலும் சரி, பெரும்பான்மையாக இருப்பவர்களிடத்தில் அந்த வாதம் எடுபடுகிறது. அதனால் இதற்கு எதிராக பேசுபவர்களை அன்றைக்கு பிடிஆர் சொன்னது போல் ராகுல் காந்தி அர்பன் நக்சல்ன்றாங்க, தேச விரோதின்றாங்க, எது வேணால் பேசலாம் இதற்கு எதிரான வாதத்தை முன்வைத்தால் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்போது இந்த குறிப்பிட்ட இந்தி திணிப்பு தொடர்பான விஷயத்தை நம்ம நேரடியாக எடுத்துக்கொள்வோம். அதில் நம்மை விட அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள், நாம் இருமொழி கொள்கைன்னு சொல்லிட்டோம், இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டோம். நம்மை விட அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் யார்? வட இந்தியாவில் இருக்கின்ற இந்தி பேசாத மாநிலங்களை சேர்ந்தவர்கள். அது முதல்வர் ஒரு 10 தொடர் எழுதியிருக்கிறார்
முரசொலியில் மிக அருமையாக இந்த பிரச்சனை தொகுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமாக அவங்கள ரொம்பவும் பயமுறுத்தியது எதுன்னு சொன்னால், இந்தியாவில் 25க்கும் மேற்பட்ட மொழிகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன என்று சொன்னதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. யோகேந்திர யாதவ் போன்ற அறிவுத்துறையினர் கூட அதெல்லாம் ரொம்ப தப்பு, அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னாக்கா இப்படி ஒரு மொழி வரும்போது வட்டார வழக்குகள் அழிவது, ஒரு பகுதியில் இருக்கிற மொழி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மொழியாக அப்படி வருவது என்பது சகஜம், அது எல்லா மொழியிலும் உண்டு. அதனால் முதல்வர் சொல்வது தவறு என்று அநியாயமாக உண்மைக்கு புறம்பாக அவர் பேசியிருக்கிறார். ஏன்னால் இந்தியினுடைய வரலாறு அப்படின்றது ஒன்று தனியாக இருக்குது. அதனால் அழிக்கப்பட்ட மொழிகள் என்பது எண்ணற்றவை. இப்போ நாம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள், வடமாநில தொழிலாளர்கள், அவங்கள பற்றி பொதுவாக மக்களுடைய கருத்து இந்திக்காரங்க என்பது கருத்து. அவர்கள் இந்திக்காரர்கள் இல்லை, பெரும்பாலானவர்கள் இந்திக்காரர்கள் இல்லை. ஒருவேளை மற்றவர்களோடு பேசும்போது, நம்ம ஆட்கள்கிட்ட தமிழில் தான் பேசுகிறாங்க, மற்றவர்களோடு பேசும்போது 1-2 இந்தி வார்த்தையை அவங்க பயன்படுத்தலாம். ஆனால் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், தங்களுக்குள் ஒரு உணவு விடுதியில் வேலை பார்க்குறவங்க அவங்களுக்குள்ளே எப்படி பேசிக்கிறாங்க, கட்டட வேலை செய்கிறவங்க அவங்களுக்குள்ளே எந்த மொழியில் பேசிக்கிறாங்க, இதை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் அவங்க இந்தியில் பேசலை என்பதை புரிந்து கொள்ள முடியும். அப்போது இந்தி அல்லாத பல மொழிகள் இந்தி என்ற கணக்கில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. ஒரு 3 சென்சஸ் விவரங்களை பாருங்கள். 1961 சென்சஸ், அதில் 1652 தாய்மொழிகள் இருக்குது. 1961 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் இருக்கின்ற தாய்மொழிகளின் எண்ணிக்கை 1652. அதில் 25 விழுக்காடு பழங்குடி மக்களுடைய தாய்மொழிகள். அடுத்தது 1971 இந்த 1652 மொழி என்பது 221 குறையுது. 1652 மொழி 221 குறையுது. அடுத்து 81 அது 106 குறையுது. 61 30.37% இருந்த ஹிந்தி பேசுபவர்கள் 81 39.94 40% வராங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? எப்படி சாத்தியமாச்சுன்னா, 10,000 பேருக்கு கம்மியாக மொழி பேசுனா அதெல்லாம் எடுத்துருங்க அப்படி என்று ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அது மட்டும்தான் எடுக்கப்பட்டதா? அப்படி நீக்கப்பட்டது மட்டும்தான் பிரச்சனையா? அப்படி நீக்கலாமான்றது தனி விஷயம். அப்படி நீக்கப்பட்டது தான் பிரச்சனையா என்றால் அது மட்டுமல்ல. 48 இந்தி அல்லாத மொழிகள் இந்தி கணக்கில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இது மக்கள் தொகை கணக்கெடுப்பிலேயே செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு தில்லுமுள்ளு. இப்போ இந்தி அல்லாத மொழிகள் இந்தி என்று பெயர் நம்ம தமிழ் அப்படி நினச்சி பாருங்களேன். இதை இந்தி கணக்கில் சேர்த்துருந்தால் என்ன ஆயிரும்? அதை நம்மால் எப்படி சகித்து கொள்ள முடியும்? இது எனக்கு எதை ஒப்பிட தோன்றுகிறதுன்னு சொன்னாக்கா, அவர்ணர்கள் என்று 4 வருணங்களுக்கு வெளியே நிறுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை ஹரிஜன் என்று இந்து ஃபோல்டுக்குள்ளே கொண்டு வந்ததற்கு இல்லையா, அதற்கு எதிராக எவ்வளவு கடுமையாக அம்பேத்கர் போராடினார் என்பது நமக்கு தெரியும். பின்னர் ஒரு நாளில் அவரை ஹரிஜன்னு சொல்லும்போது அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள், அதை கேட்டால் என் உடம்பு நடுங்குகிறதுன்னு சொல்லுவார். தன்னை அவமானப்படுத்துவதாக கருதுகிறார் அந்த சொல், தன்னை கட்டாயமாக இந்த மதத்தில் இணைப்பதாக. ஆனால் 48க்கும் மேற்பட்ட மொழிகள் கட்டாயமாக உன்னுடைய தாய்மொழி இந்தின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த இந்தி அவனுக்கு தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு ஜிஎன் தேவி இப்போ சொல்லியிருக்கிறார், ஜார்க்கண்டில் இந்தி பேச தெரிந்தவர்கள் 3.5 விழுக்காடு, ஆனால் அந்த மாநிலத்தின் அஃபீஷியல் லாங்குவேஜ் ஹிந்தி. இது எப்படி? அப்போ இவர்கள் எல்லாம் இப்போ நம்மை காட்டிலும் மோசம். நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா, நாம் ஒரு தாய்மொழி தமிழ் வழி கல்விக்கு வாய்ப்பு இருக்கிறது. உயர்கல்வி வரையில் தமிழ் மொழியிலே கற்பதற்கும் தேர்வு எழுதுவதற்கும் இங்கே வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஆங்கிலம், அங்கே தன்னுடைய தாய்மொழியே கிடையாது, ஹிந்தி தான். அப்புறம் ஆங்கிலம், அப்புறம் 3வது மொழி சமஸ்கிருதத்தை கற்றுக் கொடுக்குறதா சொல்கிறாங்க. இது எத்தனை பெரிய வன்முறை, எத்தனை பெரிய கொடுமை என்பதை நம்ம பார்க்கணும். வட இந்தியாவில் கல்வி வீழ்ச்சி அடைந்திருக்கிறது, இடைநிற்றல் அதிகமாகி இருக்கிறது, இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? இது ஏன்னா இதனால தான். அப்போது இந்த இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தை, எதிரான பரப்புரையை
நாம் மேலும் அதிகமாக வட இந்தியாவுக்கு கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது. சமீபத்தில் கூட ட்விட்டரில் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன், வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தி பேசாத மொழி பேசுகிற மாணவர்கள் டெல்லியில் இருக்கிற பல பேரிடம் பேட்டி எடுத்திருக்கிறாங்க. அத்தனை பேரும் குமுறி கொந்தளித்து பேசுகிறார்கள். எப்படி தங்களுடைய தாய்மொழி அழிக்கப்பட்டிருக்கிறது, புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, மட்டம் தட்டப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி அவர்கள் பேசுவது ஒரு வீடியோவாக வந்திருக்கு. அதை தமிழ் செய்து நம்ம போடணும். அப்போது இந்த பாதிப்பை பற்றி பிற மாநிலங்களுக்கு எப்படி இன்றைக்கு டீலிமிட்டேஷனுக்கு முதல்வர் பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்களை அழைத்து இப்போ கூட்டம் நடத்தி ஒரு பொது கருத்தை உருவாக்குகிறோமோ, அதே போல் இந்தி திணிப்பு விஷயத்திலும் இந்த இந்தி திணிப்பினால் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த ஏழை மக்கள் அவங்கள நம்ம இந்த கருத்துக்கு கொண்டு வரணும். அவர்கள் கல்வி இடைநிற்றல் அதிகமானதும் கல்வியிலிருந்து வெளியேறியதும் இன்றைக்கி இப்படி ஊராக கூலிகளாக அலைய நேர்ந்ததற்கு முக்கியமான காரணம் தங்கள் தாய்மொழியே அவங்க கண் முன்னாலேயே அழிக்கப்பட்டது அப்படின்றது தான். இப்போது இதை பற்றி ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு இருக்குது. 2 பேராசிரியர்கள் அவங்க மத்திய பிரதேசில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பேராசிரியர்களுடைய பெயர் சாதனா சக்சேனா, கமல் மகேந்திரு. அவங்க மத்திய பிரதேசில் ஹோஷிங்காபாத் என்ற மாவட்டத்தில் அறிவியல் ஆசிரியர்கள். அவங்க போய் முதல்ல அங்கே போகும்போது அவங்க நினச்சிட்டு போனது இது இந்தி பேசுகிற மாநிலம் என்று நினச்சிக்கிட்டு இந்தியில் போய் நம்ம கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு போகிறாங்க. அந்த ஹோஷிங்காபாத் என்ற பகுதி பண்டேல்கண்ட், அங்கே இருக்கிற மொழி பண்டேல்கண்டி. ஹிந்தி கம்ப்ளீட்டாக புரியல அந்த மாணவர்களுக்கு. அங்கே போய் சொல்லிக் கொடுக்க போனாக்க அந்த மாணவர்களுக்கு இவங்க அறிவியல் ஆசிரியர்கள் எதுவுமே புரியல. அப்போ என்ன செய்வது அப்படின்னு இவங்க ஒரு முயற்சி பண்ணி இந்த இந்தி பாடநூலை இந்த பண்டேல்கண்டிக்கு மொழிபெயர்த்து மாணவர்களுக்கு கொடுத்தாக்க அவங்க கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. உடனடியாக சக ஆசிரியர்கள் அதை கடுமையாக எதிர்க்கிறாங்க. எப்படி நீங்கள் இது மாதிரி செய்யலாம், அவங்க முன்னேற்றத்தை தடுக்கிறீங்க. ஒரு அநாகரிகமான மொழி, நம்ம ஊரில் சேரி மொழின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கங்களேன். அந்த மொழியில் அதை விட்டு வெளியே கொண்டு வரதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். ஒரு நாகரிகத்தை கற்றுக் கொடுக்க முயற்சி பண்ணுறோம். நீங்கள் அந்த மொழியை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க என்று அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அப்படின்னு பதிவு செய்கிறாங்க. இது அந்த ஆசிரியர்களுக்கு மட்டும் நடந்ததில்லை, அந்த பள்ளிக்கூடத்தில் அவங்க கண் முன்னால் பார்த்த ஒரு நிகழ்வை பதிவு பண்ணுறாங்க. 2ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவனுடைய அப்பாவை ஹெட்மாஸ்டர் கூப்பிட்டு அனுப்புகிறார். என்ன தப்பு அப்படின்னா, உங்கள் பையனுக்கு நாகரிகம் சொல்லித்தர மாட்டிங்களா, என்ன பேசிகிட்ருக்கிறான் என்னன்னா அந்த பண்டேல்கண்டி பேசுகிறார் அவர். மற்ற பையங்கள்லாம் கெடுக்கிறாங்க. நம்ம ஊரில் சொல்கிறாங்க இல்லையா, இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் ஆங்கிலம் தான் பேசணும், தமிழ் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி. அங்கே 2ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் அவங்க அப்பாவை கூப்பிட்டு வீட்டில் நல்லது சொல்லிக் கொடுங்க என்று கண்டித்ததை பதிவு செய்கிறாங்க. இப்போது ஒரு மத்திய பிரதேசம் எடுத்துக்கிட்டால் அங்கே ஹிந்தி தான். மத்திய பிரதேசில் என்ன மொழி இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இதை நம்ம புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். தமிழ் அதனுடைய வரலாற்று பின்புலம் காரணமாக, வளர்ச்சி காரணமாக அது தமிழ்நாடு முழுவதும் வழக்கு மொழிகள் பல இருந்தாலும் தமிழ் என்ற ஒரு மொழி, அதற்கு ஒரு வரி வடிவம், இலக்கணம் இதெல்லாம் நமக்கு இருக்குது. மத்திய பிரதேசம் பொறுத்த வரைக்கும் ஒரு பட்டியல் சொல்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ ஜோன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பண்டேல்கண்டி, பாகேல்கண்டி, சத்தீஸ்காரி, மால்வி, நிமாடி, இவ்வளவு. இதுக்கு மேலே கோண்டி, கோர்க்கு, ஒரேயான், பிலாலி இதெல்லாம் பழங்குடி மொழிகள். இவ்வளவு மொழி அந்த மாநிலத்தில் இருக்குது. ஆனால் இது எந்த மொழியிலையும் அங்கே கல்வி மாணவர்களுக்கு சொல்லித்தரப்படுவதில்லை, மாறாக ஹிந்தியில் சொல்லித்தரப்படுது. இப்போ இதனுடைய விளைவு என்ன? இது ஒரு உதாரணம். நான் சொல்கிறது ஒரு மத்திய பிரதேஷ் மட்டும் ஒரு உதாரணம். ஜார்க்கண்ட் பற்றி ஜிஎன் தேவி எழுதியிருக்காரு. ஜிஎன் தேவியினுடைய கூற்றுப்படி ஒரு 7-8 மாநிலங்களை பட்டியல் போடுறாரு. அந்த 7-8 மாநிலங்களின் மொழிக்கும் ஹிந்திக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் அதெல்லாம் இன்றைக்கி ஹிந்தி பேசும் மாநிலங்கள் என்ற கேட்டகரியில் தான் அது இருக்குது. அப்போது இப்படி ஒரு அநீதி நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாதவர்களாக, மூளைச்சலவை செய்யப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க?
நாம் ஏன் அப்படி இல்லைன்றதை நம்ம பின்னால் பார்க்கலாம். இப்போ இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னாக்கா, இந்திக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லக்கூடிய சுயேட்சையான இலக்கணம் உள்ள, சுயேட்சையான லெக்சிகன் மொழி சொற்கள் உள்ள அப்படிப்பட்ட மொழிகளும் கூட இந்தி கணக்கில் சேர்க்கப்பட்டிருக்குது என்பதை அதில் பட்டியலிட்டு காட்டுறாங்க. ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு உண்மையை நம்ம தெரிந்து கொண்டால் இது எவ்வளவு கொடிய வன்முறை என்பதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பதோவா யூனிவர்சிட்டியினுடைய ஆய்வு. தாய்மொழின்னா நம்ம பொதுவாக என்ன புரிஞ்சுட்டு இருக்கிறோன்னா, வீட்டில் ஒரு குழந்தை கற்றுக்கொள்ளுகின்ற மொழி. வீட்டில் என்ன பேசுகிறோம், அது தமிழ் பேசுகிறோமோ தெலுங்கோ மலையாளமோ என்ன பேசுகிறோமோ அதை அந்த குழந்தை காதால் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ளுகிறது என்ற அளவில் நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆய்வு என்ன செய்திருக்கிறாங்கன்னாக்கா, பிறந்து 1 நாள் முதல் 5 நாள் வரை ஆன குழந்தைகள், அந்த குழந்தைகளை எடுத்துக்கிட்டு ஐரோப்பாவில் அந்த குழந்தைகள் ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த குழந்தைகள், அதனுடைய பிரெயினில் என்ன விதமான எதிர்வினைகள் வருது அப்படின்றத பார்க்குறதுக்கு அந்த குழந்தைகளை வைத்துக்கொண்டு அந்த குழந்தைகளுக்கு ஃப்ரெஞ்சு மொழி, இட்டாலியன், ஆங்கிலம் இதெல்லாம் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு மூளை எப்படி வினையாற்றுகிறது அப்படின்னு பார்த்தா ஃப்ரெஞ்சுக்கு தான் காம்ப்ளெக்ஸான ரியாக்ஷன்ஸ் வருது. ஆனால் மற்ற மொழிகளுக்கு அவ்வாறு வரவில்லை. அதற்கு என்ன பொருள் என்றால், கருப்பையில் இருக்கும்போதே ஒரு 18லேருந்து 20 வாரம்னு சொல்கிறாங்க, அப்போலேருந்து மூளை வளர்ச்சி அடையும் பருவத்தில் ஒரு மொழியினுடைய சொற்களை அல்ல, மொழியினுடைய மெலடி அண்ட் ரிதம் என்றால் என்ன? இப்போ ஹிந்திக்காரங்க இங்கிலீஷ் பேசுனாக்கா ஒரு தொலை தூரத்தில் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஹிந்தி பேசுகிற மாதிரி தான் கேட்கணும். நமக்கு ஹிந்தியை எப்படி பேசுவாங்களோ அப்படி தான் ஆங்கிலத்தை பேசுவார்கள். நம்ம தமிழை எப்படி பேசுவோமோ அது போல் ஆங்கிலத்தை பேசுவோம். அதுதான் அந்த மெலடி அண்ட் ரிதம். இந்த மெலடி அண்ட் ரிதத்தை பிரெயின் கேப்சர் பண்ணிக்குது. அதன் காரணமாக அந்த குழந்தைகளால் தாய்மொழியை வேகமாக கற்றுக்கொள்ள முடிகிறது. இது ஒரு அறிவியல் உண்மை. இப்படிப்பட்ட ஒரு அறிவியல் உண்மைக்கு புறம்பாக, இப்போ காலால் நடக்கிறது பதிலாக கையால் நடன்னு சொல்கிற மாதிரி இது அறிவியல் உண்மைக்கு புறம்பாக அந்த தாய்மொழியை ஒதுக்கிவிட்டு வேறு மொழியில்தான் இவர்கள் படிக்க வேண்டும் என்ற ஒரு கொடிய வன்முறை யாருக்கு எதிராக ஏவப்பட்டிருக்கிறதுனாக்கா, வட இந்தியாவில் இருக்கின்ற இந்தி பேசாத மாநிலங்களைச் சேர்ந்த பல பெரும்பான்மையான மக்களுக்கு எதிராக இது ஏவப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த பிரச்சனையை நம்ம என்ன பிரச்சனை என்று பார்ப்பது, நம்ம பொதுவாக மொழி திணிப்பு, மொழி பிரச்சனை. பேராசிரியர் கருணானந்தம் பேசும்போது சமூக நீதி என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினார். அதற்கு என்ன விளக்கம்? சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு, வேலைவாய்ப்பு, அல்லது சாதி ஒழிப்பு, சமத்துவம், இது மட்டுமா? இப்போ இந்த பிரச்சனை சமூக நீதி பிரச்சனையா இல்லையா? இது என்ன பிரச்சனை? இது ஒரு குறிப்பிட்ட மொழி குடும்பத்தை சேர்ந்த சாதாரண எளிய மக்கள் மீது ஏவப்படுகின்ற ஒரு கொடிய வன்முறை. அவருடைய கல்வி உரிமையை பறிப்பது, வாழ்வுரிமையை பறிப்பது. அப்போ இதை ஒரு மொழி பிரச்சனையாக, அது ஏதோ ஒரு அந்தரத்தில் இருக்கின்ற பிரச்சனை அல்லது, இது ஒரு சமூக நீதி பிரச்சனை என்ற முறையில் இதை அணுக வேண்டும். இதில் இருக்கிறது சாதி இருக்குது, வர்க்கம் இருக்குது, மொழி இருக்குது, தேசிய இனம் இருக்குது, எல்லாம் இருக்கிற ஒரு பிரச்சனை இது. அந்த வகையில் இதை புரிந்து கொள்வது, விளக்கி சொல்வது அவசியம். தன்னை இந்திக்காரன் அல்லாதவன் தன்னை இந்திக்காரன் என்று கருதி கொள்ளுமாறு வைக்கப்பட்டிருக்கிறான். அவனை அப்படி பழக்கியிருக்கிறாங்க. அப்போ அதனால் அவன் இழந்தது என்ன? இப்போ வட இந்தியாவில் என்ன பேசுவார்கள்? நானே இப்போ டெல்லிக்கு போயிருக்கிறேன். போனப்போ ஒரு ஆட்டோ டிரைவர், டாக்ஸி டிரைவர், நானும் சென்னை வந்திருக்கிறேங்க, அதுக்காக இப்படியா? ஒரு வார்த்தை கூட ஹிந்தி தெரியல உங்கள் ஊரில் யாருக்கும்? இப்படி இருப்பீங்களா? அப்படின்னு அது இயல்பாக இந்தி தேசிய மொழி என்று தான் அவர்கள் நினைக்கிறார்கள். அஃபிஷியல் லாங்குவேஜ்னு நினைக்கிறது இல்லை. அமைச்சர்களே பேசுகிறாங்களே தேசிய மொழின்னு சொல்லி. அப்போது அப்படி ஒரு கருத்து உருவாகிருக்கிற இடத்துல இந்த இந்தி திணிப்பின் காரணமாக நீங்கள் எந்த வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அதை வெறும் மொழி பிரச்சனையாக அல்ல, இது ஒரு சமூக நீதி பிரச்சனை. உங்கள் வாழ்க்கை எப்படி பறிக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் தாய்மொழி எப்படி பறிக்கப்பட்டிருக்கிறது, அதன் காரணமாக உங்கள் மாநிலத்திற்கு என்ன வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிய வைக்கணும்.
ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே நாளில் மார்ச் 22 ஒரு சிவ்பிரசாத் சுக்லான்னு ஒரு எம்பி ராஜ்யசபாவில் சொல்கிறார் ஒரு கருத்து. இந்தியாவில் இருக்கின்ற 22 8வது அட்டவணையில் இருக்கிற 22 மொழிகளின் ஸ்கிரிப்டையும் தேவநாகரிக்கு கொண்டு வரணும் என்று பேசுகிறார். தேவநாகரி ஸ்கிரிப்ட் அப்படின்னா இப்போது ஹிந்தி எழுத்து பார்க்குறோம் இல்லையா, இது ஒரு முட்டாள், ஒரு கோமாளி, ஏதோ ஒரு மதவெறியன், அது ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் ஏதோ உளர்றான், அதை போய் நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை என்று நாம் புறந்தள்ளலாம். ஆனால் ஹிந்தி என்ற மொழி உருவாகி வளர்ந்து வந்த வரலாறு அப்படின்றத நம்ம புரிந்து கொண்டால் இதை நாம் அலட்சியப்படுத்த மாட்டோம். அதை நம்ம கட்டாயமாக சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்குது. இப்போ நம்ம இன்றைக்கி இந்தி திணிப்புக்கு எதிராக ஆர்கியூ பண்ணும்போது நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல, எந்த மொழியையும் நீங்கள் கற்றுக்கொள்வதை நாங்கள் தடுக்கவில்லை, திணிப்பதை மட்டும்தான் தடுக்கிறோம் அப்படின்னு ரொம்ப நாகரீகமான முறையில் நம்ம எதிர்வாதம் பேசுகிறோம். அவ்வளவு நாகரீகத்துக்கு உரியதாக அந்த மொழி உருவாகி வரவில்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மொழி எப்படி ஒரு உள்நோக்கத்தோடு ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோடு திட்டமிட்டே உருவாக்கப்பட்டது என்பதை அது தெரியறதில்லை நம்ம பல பேருக்கு. அதுவும் ஒரு லாங்குவேஜ் தானே என்று எடுத்துக்கொள்கிறோம். அப்படி அல்ல. ஹிந்தி என்ற மொழி இதை ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் பத்ரி சேஷாத்ரி என்ற ஒரு எழுத்தாளராக ஒரு பதிப்பாளர், அவர் அறிஞர் அண்ணாவை பற்றி மோசமாக ஒரு வார்த்தையை பேசினார். எதுக்குன்னாக்க ஹிந்தியில் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னு அண்ணா சொன்னார் அப்படின்றதுக்கு அவருக்கு அறிவில்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். அண்ணா அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு 5-6 நூற்றாண்டு தான் உன்னுடைய ஹிந்தியினுடைய லைஃப் வரலாறு, அதுக்கு மேலே அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு தான் ரியாக்ஷன். ஆனால் 5-6 நூற்றாண்டு கூட இல்லை என்பது தான் உண்மை. அதனுடைய வயது 2 நூற்றாண்டுகளுக்கும் குறைவானது ஹிந்தி என்ற மொழியினுடைய வயது. இதை நம்ம இந்திய விடுதலை போராட்டம் அல்லது தேசியவாத அரசியல் அல்லது காலனி ஆதிக்க எதிர்ப்பு போராட்டம், இது எல்லாத்துக்குள்ளேயும் இருந்த இந்து தேசியவாதத்தோடு சேர்ந்து வளர்ந்தது தான் ஹிந்தி என்பதை தரவுகளோடு பல நூல்கள் சொல்லியிருக்குது. நிறைய நூல்கள் இருக்குது, நான் குறிப்பிட்ட சிலது சொல்கிறேன். ஹிந்தி நேஷனலிசம் என்ற நூல் அலோக் ராயுடையது. அலோக் ராய் என்பவர் பிரபல எழுத்தாளர் பிரேம்சந்தினுடைய பேரன், ஹிந்தி சிறுகதை ஆசிரியர், முற்போக்கு சிறுக எழுத்தாளர். அவருடைய பேரன் அலோக் ராய். அவருடைய நூல் ஹிந்தி நேஷனலிசம். அடுத்தது கிறிஸ்டோஃபர் கிங் என்ற எழுத்தாளருடையது ஒன் லாங்குவேஜ் 2 ஸ்கிரிப்ட்ஸ் என்ற நூல். 3வது கீதா பிரஸ் அண்ட் த மேக்கிங் ஆஃப் ஹிந்து இந்தியா, அக்ஷய முகுல் என்பவருடைய நூல். அது தமிழில் கூட விடியல் பதிப்பகம் போட்டிருக்கிறாங்க. அந்த கீதா பிரஸ்காரங்களுக்கு இப்போ பத்மவிபூஷன் அவார்டெலாம் கொடுத்துருக்குது மோடி கவர்மெண்ட். 4வது லாங்குவேஜ் ரிலிஜன் அண்ட் பாலிட்டிக்ஸ் இன் நார்த் இந்தியா, பால் பிராஸ். இந்த 4 நூல்கள், 4 நூல்களுக்குள்ளேயே நான் விரிவாக போக போகிறதில்லை, அவசியமான அளவிற்கு இந்த விஷயங்களை சொல்கிறேன். 1846 அந்த சான்ஸ்கிரிட் காலேஜ் பனாரஸ், அதனுடைய பிரின்சிபல் ஜேம்ஸ் வாலண்டைன் என்பவர் மாணவர்கள்ட்ட ஒன்று மாணவர்கள்லாம் யார்? 3 ஜாதி தான், பார்ப்பனர்கள், அதுக்கப்புறம் காயஸ்தா, கத்திரின்றது ஒரு வணிக சாதி. இந்த 3 சாதியினர் தான் மாணவர்கள். ஏன்னா அன்றைக்கி லிட்ரஸி 2 விழுக்காடு தான் அங்கே. இப்போ இவங்கள்ட்ட என்ன கேட்குறாரு, உங்கள் யாரும் நல்ல இந்தியை எழுத மாட்டிங்களாப்பா அப்படின்னு கேட்குறாரு அவர். அப்போ மாணவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, நல்ல இந்தின்னா என்னான்னு கேட்குறாங்க. நல்ல இந்தி என்றால் நீங்கள் என்ன பொருள் கொள்கிறீர்கள்? பாரசீகம் கலக்காத இந்தி தான் நல்ல இந்தி என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால், எங்களுக்கு சமஸ்கிருதம் தெரியும், பாரசீகம் தவிர்த்த சமஸ்கிருத சொற்கள் எது அப்படின்னு நான் சொல்ல முடியும். அதனால் அதுக்கு மேலே நல்ல இந்தி அப்படின்னு ஒன்று கிடையாது. இது 2உடைய மிக்சர் தான் இந்துஸ்தானி. பாரசீகமும் வடமொழி சொற்களும் கலந்த, அது வடமொழின்னு சொல்லக்கூடாது, பல பிரஜ் பாஷா, மைத்திலி, கடிபோலி என்ற பல மொழிகள், அந்த மொழிகளுடைய கலப்பு தான் அந்த இந்துஸ்தானி மொழி. அப்படி ஒரு மொழி தான் இருக்குது, ஹிந்தின்னு ஒன்று கிடையாது என்று அவர் விளக்குறார்.
அப்போது இந்தி என்று பிற்காலத்தில் பேசப்படுகின்ற மொழி என்பது வட இந்தியாவின் பல இடங்களில், மாவட்டங்களில், பல இடங்களில் பலவாறாக வழங்கப்பட்ட பல்வேறு மொழிகளிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒன்று. மக்கள் வழக்கில் இதிலிருந்து உருவாக்கப்பட்டது. அப்போது அதில் தேவநாகரின்றது ஒன்று. தேவநாகரி என்பது அன்று எப்படி அழைக்கப்பட்டது என்றால் பாப்னி என்று அழைக்கப்பட்டது. அது பார்ப்பனர்கள் மட்டும் பயன்படுத்திய ஸ்கிரிப்ட். இது அலோக் ராய் அந்த நூலில் சொல்கிறார். அந்த ஸ்கிரிப்டுக்கு பேர் அன்றைக்கு பாப்னி என்று பெயர். அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்க முடியுமா? ஒரு ஜாதி மட்டும் பயன்படுத்துகிற ஒரு ஸ்கிரிப்ட் இருக்க முடியுமா என்று ஒரு வியப்பா, இதெல்லாம் நம்புகிற மாதிரியா சார் இருக்குது என்று ஒரு கேள்வி எழலாம். இல்லை, இருக்குது. ஏன் இருக்குதுன்னு சொல்கிறோம்? நம்முடைய வேதங்களும் மனுநீதி போன்றவைகளும் எப்படி அழைக்கப்படுகின்றன? ஸ்ருதி என்றும் ஸ்மிருதி என்றும் அழைக்கப்படுகின்றன. ஸ்ருதி என்பது வேதம், எழுதா கிளவி அப்படின்றது தான் அதனுடைய தகுதி. எழுதா கிளவி. ஸ்ருதி அடுத்தது ஸ்மிருதி. ஸ்மிருதி என்பது நினைவில் வைத்திருப்பது. அவங்க நினைவில் இருக்கும், அது அவங்களுக்குள்ளே இருக்கும், அவங்க சொல்கிறது தான் சட்டம் என்ற முறையில்தான் இது அமலாகி வந்திருக்கிறது. அப்போ அது அவர்களுடைய ஸ்கிரிப்ட் என்ற முறையில் அந்த பாப்னின்ற ஸ்கிரிப்ட் இருந்திருக்குது. அதற்கு முன்னால் மிக பிரபலமாக மகாவீரர் ஜைன மதத்தை தோற்றுவித்தவர். அவர் பிராகிருதத்தில் எழுதியிருக்கிறார். புத்தர் பாலியில் எழுதியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் காளிதாசனுடைய நாடகங்களில் உயர்குலத்தை சேர்ந்தவர்கள் சமஸ்கிருதம் பேசுவாங்க. மற்ற மக்கள் என்ன பேசுவாங்கன்னா பிரஜ் பாஷா பேசுவாங்க. ஸ்கிரிப்டே ரெண்டாக இருக்கும் என்ற முறையில் இருந்ததையெல்லாம் இதை தொகுத்து சொல்கிறாங்க. சுருக்கமாக சொல்வதென்றால், அன்று வழங்கி வந்த அந்த இந்துஸ்தானி மொழியில் பாரசீக எழுத்தில் எழுதுனாக்கா, ரைட் டு லெஃப்ட் எழுதுறது, பாரசீக எழுத்தில் எழுதுனாக்கா அது உருது. தேவநாகரி எழுத்தில் எழுதுனாக்கா அது ஹிந்தி. அதுதான் ஒன் லாங்குவேஜ் டூ ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்றது. இப்படி தான் வழங்கி வந்தது. இது அன்னைக்கு இருந்த காலம். 1857 என்பது முதல் சுதந்திர போர் என்று அழைக்கப்படுகின்ற, சிப்பாய் கழகம் என்றும் சொல்லப்படுகின்ற அது நடந்த காலம். அது உங்களுக்கு தெரியும். அதில் மிக முக்கியமான பங்காற்றியவர்கள் இஸ்லாமிய மன்னர்கள். அதற்காக தான் பகதூர் ஷா கைது செய்யப்பட்டு அவர் சிறை வைக்கப்பட்டார். அப்படி தெரியும் உங்களுக்கு. அப்போ அந்த 1857 பீரியடில் தான் ஹிந்தியினுடைய உருவாக்கம் நடக்குது. அப்போ இதை ஒட்டி ஏற்கனவே ஒரு இந்து முஸ்லீம் பிரிவினை, அந்த போராட்டம் சேர்ந்து போராடினாங்க அப்படின்றது வேறு. ஆனால் சமூகத்தில் அந்த டிவிஷன் என்பது இருக்குது. அந்த டிவிஷனுக்கு என்ன மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது? யுனைடெட் ப்ராவின்ஸ் என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசம், இன்னொன்று பெங்கால். இந்த ரெண்டு பகுதிகளில் வங்காளியை சமஸ்கிருதமயமாக்கியதில் வங்காள பார்ப்பனர்களுடைய பங்கு முதன்மையானது. அதை எதோடு சேர்த்து பார்க்கணுன்னா, பங்கிம் சந்திரர் அங்கே ஹிந்து நேஷனலிசம் எப்படி உருவாச்சு என்பதோடு சேர்ந்தது. அது வங்காளத்தில் உருவானது. அந்த வங்காளத்து பார்ப்பனர்கள் உத்தரப்பிரதேசத்திலும் அரசு உத்தியோகங்களில், அலுவல்களில் நிறைந்திருந்தார்கள். அப்போ இதை யார் கொண்டு வராங்கன்னாக்கா, அந்த உத்தரப்பிரதேசத்தையே சேர்ந்த பார்ப்பனர்களை காட்டிலும் முக்கியமாக இதில் முன்கை எடுத்து செய்தவர்கள் யாருன்னா வங்காளத்திலிருந்து வந்த பார்ப்பனர்கள், இங்கு பணியாற்றியவர்கள், இந்த சான்ஸ்கிரிட்டைசேஷனை கொண்டு வந்தவர்கள் ஒரு பார்ட். ரெண்டாவது பார்ட்டு மார்வாரிகள், கல்கத்தாவை சேர்ந்த மார்வாரிகள். அதுக்கு பிறகு இந்த உத்தரப்பிரதேசத்திலேயே கீதா பிரஸ்ன்னு இப்போ சொன்னேன் இல்லையா, அதை உருவாக்கியவர் ஒரு மார்வாரி. ஒரு சின்ன நிறுவனமாக உருவாக்கி அதை பெரிய பிரம்மாண்டமாக விரிவடை, இந்த இந்து தேசியவாத கருத்தை உருவாக்குனது அவர் தான். அப்படி இந்த ரெண்டு பிரிவினரும் தான் இதற்காக இருக்கிறாங்க. இது இல்லாமல் காயஸ்தா கத்ரி ஜாதியை சேர்ந்தவர்கள், அவர்கள் நான் பிராமின். காயஸ்தா சாதியை சேர்ந்தவர்கள் அதிகமாக உருது படிக்கிறவங்களாக இருந்தாங்க. கத்ரி ஜாதியை சேர்ந்தவர்கள் அவங்க கைத்தின்னு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருந்தாங்க. இதே இந்துஸ்தானிக்கு கைத்தின்னு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருந்தாங்க. இது பார்ப்பனர்களை பொறுத்தவரை இந்த கைத்தின்ற ஸ்கிரிப்ட் புனிதமற்ற ஸ்கிரிப்ட் அது. ஏன்னா அது ஒரு நான் பிராமின் ஸ்கிரிப்ட். அதில் உருது கலப்புகள் இருக்குது, அது கூடாது. இது இந்த உருது இவங்க
காயஸ்த ஜாதியினர் அப்படின்றது அப்படி ஒதுங்கிருச்சு. இப்போ இது தூய ஸ்கிரிப்ட் தேவநாகரி. இப்போ இந்த தேவநாகரிக்கு அப்படி ஒரு அங்கீகாரம் ஏற்கனவே இருந்ததான்னா இல்லை. அரசவைகளில் பாரசீகம் பெரும்பாலும் பயன்படுகிறது. ஸ்கிரிப்டிலையும் பாரசீகம்தான் உருது மொழியாக பயன்படுது. இப்போ இந்த கண்டிஷனில் 1857க்கு பிந்தைய காலகட்டத்தில் ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை பயன்படுத்த வேண்டிய நிலையில் பிரிட்டிஷார் இருக்கிறார்கள். அப்போது ஒரு முக்கியமான இன்சிடெண்ட், அது என்ன, மெக்டொனல் என்றொரு கவர்னர். அந்த கவர்னர் இங்கே வர்றார். அந்த கவர்னருடைய பார்வை என்ன, அவர் கர்சனுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறார். அதை அலோக்ராய் கோட் பண்ணுறார். கர்சனுக்கு என்ன எழுதுகிறாருனாக்கா, நாம் இந்துக்களை அதிகமாக நம்ப வேண்டும், முகமதியர்களை அடக்கி வைக்க வேண்டும், அவர்கள் நம்பத்தகாதவர்கள். இது அவருடைய கருத்து. வேறு சில ஆதாரங்களும் இருக்குது. அவர் இங்கே யுனைடெட் ப்ராவின்ஸுக்கு கவர்னராக வர்றார். கவர்னராக வரும்போது இவங்க மாற்றி மாற்றி மனு கொடுக்குறாங்க. போய் இந்த தேவநாகரி ஸ்கிரிப்டை அரசாங்கம் அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுக்குறாங்க. அந்த மனுவுக்கு போதுமான ரியாக்ஷன் இல்லை. ஒரு 2-3 படிக்கிறேன் கேளுங்க. ராஜா சிவபிரசாத் அப்படின்றவர் கவர்மெண்ட்டுக்கு எழுதுகிறாரு 1868. We would be happy to accept the domination of the fair complexioned. சிவப்பு தோல்காரங்களுடைய அதிகாரத்தை நாங்கள் அதன் கீழ் வாழ்வதற்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். இன்னும் போதுமான அளவு நீங்கள் இல்லையேங்கிறது தான் எங்கள் வருத்தம். இது 868 எழுதுனது. அதுக்கு அடுத்தது இன்னொருத்தர் பாலகிருஷ்ண பட், பேர்லேயே தெரியும் உங்களுக்கு, பிராமின். அவரும் இந்த தேவநாகரி புரோட்டகனிஸ்ட். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, Hindus were taught by the religious text to consider all kings as divine incarnation. எங்களுடைய மத கோட்பாட்டின்படி மன்னர்கள் எல்லாமே கடவுளின் அவதாரங்கள். அந்த வகையில் நாங்கள் உங்களையும் அப்படி தான் நினைக்கிறோம். எவ்வளோ வாட்டிங்க சொல்கிறது, அக்பரே எங்களை நம்பினார், நீங்கள் நம்ப மாட்டேன்றீங்க, எழுதியிருக்கிறாங்க. அது எவ்வளோ முறை நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை உறுதி செய்வது, அக்பரே நம்பினார், நீங்கள் நம்ப மாட்டேன்றீங்க, இப்படியெல்லாம் இதை பண்ணுறாங்க. இப்போ மெக்டொனல் என்ன செய்கிறாருன்னா 1900 ஜூன் 26 அதை மேக்டொனல் மோமெண்ட் என்று குறிப்பிடுகிறார் அலோக்ராய். அப்போ என்ன இவங்களுடைய கோரிக்கைன்னாக்கா, இந்த தேவநாகரி பிரச்சார சபா அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னாக்கா, உருது ஸ்கிரிப்டோட தேவநாகரி ஸ்கிரிப்டையும் சேர்த்துக்குங்க, இந்துஸ்தானி 2 ஸ்கிரிப்ட் வச்சுக்கோங்கன்றது கோரிக்கை. மேக்டொனல் எப்படி ஆர்டர் பாஸ் பண்ணுறாருன்னா, 2 ஸ்கிரிப்டையும் அங்கீகரிக்கிறோம் என்று சொல்வதற்கு பதிலாக உருதுவையும் இந்தியையும் அரசு மொழியாக அங்கீகரிக்கிறோம். அப்போ ஹிந்தி என்பதற்கு ஒரு மொழின்ற ஸ்டேட்டஸு 1900 ஜூன் 26 தான் வருது. 26 இந்த மேக்டொனலுடைய ஆர்டர் பின்னால் என்னங்க இப்படி வந்திருக்கு, அது ஒரு கிளரிக்கல் எரர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த கிளரிக்கல் எரரில் உருவான மொழி தான் ஹிந்தி என்பது ஹிஸ்ட்ரி. இது வரலாறு. இதனுடைய சமூக பின்புலம் என்ன? சமூக பின்புலம் என்பது பார்ப்பனர்களுக்கு, முக்கியமாக முகலாயர்களுக்கு எதிராக இருந்த கசப்புணர்வு மட்டும் இல்லை, வெறுப்புணர்வு. அது ஒரு நீண்ட வரலாறு இருக்குது. இப்போ இந்த பீரியடில் 3 விஷயம் அங்கே நடக்குது. ஒன்று நாகரி பிரச்சாரணி சபா, இன்னொன்று ஆன்டி கவுஸ்லாட்டர் மூமெண்ட், இன்னொன்று கர்வாப்சி மூமெண்ட். ஒன்று மதமாற்றத்துக்கானது, இன்னொன்று பசுவதைக்கு எதிரான இயக்கம், 3வது தேவநாகரி பிரச்சார சபை. இந்த 3ம் உத்தரப்பிரதேசம் முழுவதும் ஒரே அலுவலகத்தில் தான் இயங்கியது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த கர்வாப்சின்றதை யார்? ஆரிய சமாஜ், தயானந்த சரஸ்வதி குஜராத்துக்காரர். அவங்க இதை மீட்பதற்காக இந்த முயற்சியில் ஈடுபடும் போது அவங்க தான் இந்த தேவநாகரி அப்படின்றத மிக முக்கியமாக முன்தள்ளுறாங்க. மற்ற 2 பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. அப்போது இந்த வகையில்தான் இவங்களுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த மொழியிலிருந்து பாரசீக சொற்களை நீக்க வேண்டும், அல்லது புனிதமற்றவை எல்லாத்தையும் நீக்கணும், சான்ஸ்கிரிட்டைஸ் பண்ணணும். இப்படி இந்த மொழி மாற்றி அமைக்கப்படுவதை இந்த மேக்டொனல் போயிடுறார் கவர்னர். அவருடைய இடத்துக்கு ஹார்கோட் பட்லர்
அப்படின்னு இன்னொருத்தர் வரார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, இந்த டெக்ஸ்ட் புக் கமிட்டியில் இந்து தீவிரவாதிகள் நிறைந்திருக்கிறார்கள். அவங்க மொழியை கம்ப்ளீட்டாக சான்ஸ்கிரிட்டைஸ் பண்ணுறாங்க. மக்களுக்கு ஒரு வெங்காயமும் புரியாது இந்த மொழியை. இது அடுத்து வந்தவர் சொல்கிறது. ஆனால் இது நடக்கிறது. இது அப்போ எப்போ தொடங்குது? இது நாம் பார்க்கிறோம் 1900 அந்த பீரியடில் இது தொடங்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்போ இந்த பாலிட்டிக்ஸு இது கிழக்கு உத்தர நம்ம யோகி ஆதித்யநாத் பகுதியில் தான் இது இந்த பசுவதை தடுப்புக்கு எதிரான இயக்கம். ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், கீதா பிரஸ் கோரக்பூர், யோகி ஆதித்யநாத் ஊர், அங்கே தான் கீதா பிரஸ். அப்போ இந்த மாதிரி தான் இந்த ஹிந்தி என்பது உருவாகிறது என்ற முறையில் நாம் அதற்கு ஒரு கம்யூனல் சாயம் அடிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அது பை டிஃபால்ட், அது தன்னளவிலேயே அது அப்படித்தான் உருவாகி இருக்கிறது அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இயல்பாக எழுகின்ற அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த இந்தி ஆதிக்கத்திற்கு இவர்கள் எப்படி அடிபணிந்தார்கள்? ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குதே. இப்போ அவதி, பிரஜ்பாஷா, போஜ்புரி இந்த 3க்கும் தனியாக இலக்கணம் இருக்குது. ஹிந்தி அல்லாத சொற்கள் தெளிவாக இருக்குது. இந்த 3ம் எப்படி ஹிந்திக்குள்ளே தள்ளினாங்க? மேவாரி அப்படின்றது தனி லாங்குவேஜ். அதை இந்தியனுடைய டயலக்ட் ஆக்கியிருக்கிறாங்க, ஸ்போக்கன் லாங்குவேஜ்னு இருக்கிறாங்க. ஹிமாச்சல் பிரதேசம், உத்தரகண்ட், ராஜஸ்தான், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர். ஜிஎன் தவி முக்கியமான ஒரு மொழியியல் அறிஞர். இந்த ஸ்டேட் எதுலேயுமே ஹிந்தி கிடையாதுன்றார் அவர். ஆனால் இந்த எல்லா ஸ்டேட்லேயும் ஹிந்தி தான் ஒஃபிஷியல் லாங்குவேஜ். அப்போது ஜார்க்கண்ட் ஏற்கனவே நான் சொன்னேன் 3.7% தான் ஹிந்தி தெரிஞ்சவங்க. ஆனால் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தி. இப்போ இவர்கள் எல்லாம் ஏன் இதில் வீழ்ச்சி அடைந்தார்கள்? ஏன் இந்தியை எதிர்த்து இவர்கள் போராடவில்லை அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வி இருக்குது. இதை பற்றி இந்த பால் பிராஸ் இதை ஆராய்ச்சி செய்கிறார். ஒரு மொழியை மட்டும் எடுத்துக்குவோம். மைத்திலின்னு ஒரு லாங்குவேஜ் பீகாரில் மிக முக்கியமாக ஒரு பெரிய மொழி. அதை நிலைநாட்டி கொள்வதற்காக மூமெண்ட் நடக்குது. எல்லா மொழிகளுமே ஓரளவு ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த மைத்திலின்ற மொழியை யார் பேசுபவர்களாக இருந்தார்கள்? எல்லா மொழியுமே, இப்போ நான் சொல்கிற மொழி எல்லாமே எழுத படிக்க தெரிந்தவர்களாக 2 அல்லது 3% பேர் தான் அன்றைக்கி இருக்கிறாங்க. 97% இல்லிட்ரேட். இதை நாம் மனதில் அழுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அப்போது இப்படி இருக்கும்போது என்ன ஒரு தேவை வருதுன்னாக்கா, இந்த கல்வியறிவு உள்ள மேட்டுக்குடியினர், அவங்க என்ன கம்யூனிட்டியாக இருக்கட்டும், பிராமின் இல்லை வேறு அப்பர் காஸ்டாக இருக்கட்டும், அவங்க அந்த மொழியை பேசக்கூடிய பெரும்பான்மை மக்களை தன்னோடு திரட்டி கொள்ள வேண்டும். இதை ஃபைட் பண்ணணுன்னாக்கா அதை செய்தார்களா என்பது தான் கேள்வி. இந்த கேள்வியை அவர் எழுப்புகிறார். மைத்திலி மொழி பேசக்கூடிய எலீட் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அந்த மொழியை வழக்கில் பேசக்கூடிய மக்கள், எழுத்து வடிவம் எழுத்து தெரியாதவர்கள், அவர்களை திரட்டி கொண்டு இதை ஒரு மூமெண்ட் ஆக்குனாங்களா என்றால் இல்லை. இது அங்கே மைத்திலிக்கு மட்டும் இல்லை, பல மொழிகளுக்கும் நடக்கவில்லை. ஆனால் ஒரு மொழிக்கு இது நடந்திருக்குது, 2 மொழிகளுக்கு நடந்திருக்குது. ஒன்று உருது, இன்னொன்று பஞ்சாபி. உருது மொழிக்கு ஏன் நடந்தது அப்படின்னு சொன்னாக்கா, இதை தேவநாகரின்னு ஒதுக்கும்போது, அதிலிருந்து பாரசீக சொற்களை அகற்றும்போது, இயல்பாகவே முஸ்லீம்கள் தங்களுடைய மொழியாக உருதுவை எடுத்துக்கொள்கிறார்கள். அதை அவங்க சொல்லிக்கல உருது தன்னுடைய மொழின்னு. நீங்கள் அதை பிரித்து ஒதுக்கும்போது அது தங்களுடைய மொழியாக ஆகிவிடுகிறது. இதை பற்றி இந்த உருது, ஹிந்தி, இந்துஸ்தானி எல்லா மொழியும் தெரிந்த ஒரு அறிஞர் இப்படி அவன் பாரசீக சொற்களை நீக்கிறான், இவன் சமஸ்கிருத சொற்களை நீக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோக் ஒன்று சொல்கிறாரு. ஒரு வயசானவன் 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணான், தலை முடி நரைக்க ஆரம்பிச்சிருச்சு. அவனுடைய சின்ன வயசு பொண்டாட்டி தலையில் இருக்கிற வெள்ளை முடியெல்லாம் பிடுங்குச்சு. வயசான மனைவி நம்மளை போல் இருக்கட்டும்னு சொல்லிட்டு கருப்பு முடியெல்லாம் பிடுங்குச்சு. அந்த மாதிரி ஆகிப்போச்சு அந்த மொழியோடைய நிலைமை. அவன் இதை பிடுங்குறான், அவன் இதை பிடுங்குறான் என்று ஒரு வைத்தறிச்சலோடு அவரை சொல்லியிருக்கிறார்.
அப்படி உருது மதம் என்ற ஐடென்டிட்டிக்காக அதை இவர்கள் பாதுகாத்து கொள்கிறார்கள். பஞ்சாபிக்கு என்ன நடக்குது? ஆரிய சமாஜ் பஞ்சாபுக்கு போகுது. சுத்தி மூமெண்ட் அப்படின்றது தான் கர்வாப்சி மூமெண்ட்டுக்கு பேர். சீக்கியர்களை இந்துவாக மாற்றுவதற்கான முயற்சி, அதில் தயானந்த சரஸ்வதி ஈடுபடுகிறார். அதை செய்யும்போது கடுமையான எதிர்ப்பு அங்கே வருது எங்கள் பஞ்சாபில். அப்போ சீக்கியர்கள் தம்முடைய மத அடையாளத்தை பாதுகாத்து கொள்ள தீவிரமான போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஒரு வேடிக்கை என்னன்னு சொன்னாக்கா, 1947 ஆகஸ்ட் 15 முன்னால் வரைக்கும் அங்கே உருது தான் பயிற்று மொழி. முக்கியமாக எலிமெண்ட்ரி ஸ்கூலு அதற்கு அடுத்த நிலை வரைக்கும் உருது தான் பயிற்று மொழியாக இருந்திருக்குது. இப்போ இந்த ஆரிய சமாஜ் இதெல்லாம் இவங்க இதை பண்ண ஆரம்பித்த உடனே பஞ்சாபி மொழிக்கு குர்முகி என்ற லிப்பியை தான் பயன்படுத்துவது என்று சீக்கியர்கள் போகிறாங்க. இந்த பக்கம் பஞ்சாபில் இருந்த பஞ்சாபி மொழி பேசி கொண்டிருந்த இந்துக்கள் எங்கள் தாய்மொழி இந்தின்னு அறிவிக்கிறாங்க. தாய்மொழியை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். ஏன்னாக்கா பஞ்சாபில் பஞ்சாபி சுபா, பஞ்சாபி ஸ்டேட் கேட்டு சீக்கியர்கள் போராடுறாங்க. அது கூடாது என்பது இந்துக்களுடைய கருத்து. அப்போ சீக்கிய மதம், அந்த பஞ்சாப் மாநிலம், இது தேசிய இனத்திலிருந்து தங்களை பிரித்து கொண்டு தன்னுடைய ஹிந்து ஐடென்டிட்டிக்கு இவங்க போகிறாங்க. பின்னால் காலிஸ்தானி தீவிரவாதம்லாம் வளர்வதற்கு ஒரு புறவயமான பின்புலமாக எடுபடுவதற்கு, அதை இந்திரா தூண்டி விட்டார் என்றாலும் கூட அது எடுபடுவதற்கான காரணமாக இதெல்லாம் அமையுது. அப்போ இவங்க ஹிந்தி தான் என்னுடைய மொழி அப்படின்னு சொல்லி இப்படி ஒதுங்கிடுறாங்க. அவங்க சீக்கியத்தை பாதுகாப்பதற்காக பஞ்சாபி மொழியை பாதுகாக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் முஸ்லீம் அடையாளத்தை பாதுகாப்பதற்காக உருது மொழியை பாதுகாக்கிறார்கள். தமிழ்நாட்டில் எதை பாதுகாப்பதற்காக நாம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தினோம்? இந்த கம்பேரிசன் முக்கியம். ஒரு செக்யூலரான திரும்ப இப்போ அங்கே நடந்ததோடு நாம் இதை ஒப்பிட்டு பார்க்கணும். நம்ம இதெல்லாம் டேக்கன் ஃபார் கிராண்டட், ஏதோ ஒரு பூர்வீக சொத்து மாதிரி நினச்சி அப்படியே போயிட்டுருக்குறோம். இந்த வரலாறை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். ஒரு எழுத படிக்க தெரியாதவர்கள் அங்கே வர முடியாதுன்னாக்கா, ஒரு நடராசனும் தாளமுத்துவும் எப்படி தங்கள் உயிரை கொடுத்தார்கள், அல்லது கீழப்பழுவூர் சின்னசாமி எப்படி உயிரை கொடுத்தார்? அவங்களாம் தமிழ் புலவர்களா அல்லது எலீட் செக்ஷனா? எப்படி இது இந்திக்காக உயிர் விட்டவர்களில் எத்தனை பேர் தமிழ் பண்டிதர்கள் இல்லையே, எளிய மக்கள். அவங்க ஏன் எதற்காக போனார்கள்? ஏன் இந்த மொழி போராட்டத்தில் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டார்கள்? அது தமிழனின் இயல்பு அப்படி சொல்கிறதா? அது ரொம்ப ஒரு எளிய பதில். அப்படி அல்ல. இது சமூக நீதி போராட்டத்துடன் இணைந்ததாக இருந்தது. நான் பிராமின் மூமெண்ட், சுயமரியாதை இயக்கம், இந்திய எதிர்ப்பு இயக்கம், இது ஒன்றொன்றையும் தனித்தனியாக கம்பார்ட்மெண்ட்டாக பிரிக்க முடியாது. இது இவை அனைத்தும் இணைந்த ஒரு முழுமையாக இருந்தது. அப்போ இந்திய எதிர்ப்பு என்பதில் தங்களுடைய சுயமரியாதையை பார்த்தார்கள், தங்களுடைய சமூக நீதிக்கான கோரிக்கையை பார்த்தார்கள். இதெல்லாம் சேர்த்து தான் பார்க்குறாங்க. இப்போ இந்த மொழிகள் அழிக்கப்பட்டதை பற்றி, தாய்மொழியை இந்தின்னு மாற்றப்பட்டதை பற்றி சொல்லும்போது அது அவர்களுடைய சுயமரியாதையின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல். இது அந்த மொழிக்காரங்க இப்போ அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். எங்களுடைய சுயமரியாதையின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் அப்படின்னு தன்னுடைய மொழி அழிக்கப்பட்டதை அது கேவலமாக கூறப்படுவதை சொல்கிறாங்க. அப்போது ஒரு செக்யூலர் மூமெண்ட், டெமோக்ராட்டிக் மூமெண்ட்டோடு இது இணைந்து வந்திருக்கிறது. மதம் சார்ந்து வரல. தமிழ் சிவன் உருவாக்கின மொழின்றதுக்காக தமிழுக்காக போராட்டத்துக்கு வரல இல்லையா, அல்லது ஒரு முன் தோன்றி மூத்த குடி அதனால் அப்படின்னு இல்லை. மக்களுடைய வாழ்க்கையோடு, எதிர்காலத்தோடு, பெரியார் தமிழை அப்படி சொன்னார் இப்படி சொன்னார்னு அதை பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா. ஆனால் அவர்தான் தமிழுக்காக இந்த மக்களை திரட்டி இருக்கிறார் என்பதும், எப்படி திரட்டினார் என்பதும் முக்கியமானது. அப்போ இந்த எப்படி சமூக நீதி என்பதுடன் மொழி உரிமைக்கான போராட்டம் எப்படி இணைந்திருக்கிறது, அதை ஏன் நாம் இணைத்து புரிய வைக்க வேண்டும் என்பதை நம்முடைய தமிழ்நாட்டு வரலாறு நமக்கு சொல்லுது. நாமே தமிழ்நாட்டு வரலாறை அப்படி புரிந்து கொண்டு மற்ற மக்களுக்கும் அதை அவ்வாறு எடுத்து சொல்ல வேண்டியிருக்கிறது. இது ஒவ்வொன்றும் மொழி ஒரு தனி பிரச்சனை, சமூக நீதி தனி பிரச்சனை, தொழில் வளர்ச்சி தனி பிரச்சனை, அப்படி அல்ல. இது ஒரு முழுமை
என்ற முறையில் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்போது இந்த சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட இந்தி அப்படின்றது கான்ஸ்டியூஷனில் இருக்குது, ஆர்டிகிள் 351. இது அன்னைக்கு சொன்னாங்க அப்படின்றதில் அந்த வரியை படிங்க. promote the spread of the Hindi language to develop it so that it may serve as a medium of expression for all elements of the composite culture of India and to secure its enrichment by assimilating without interfering with its genius. எது? without interfering with its genius, இந்தி மொழியோட genius, the forms, style, expressions used in Hindustani and in other languages by drawing wherever necessary or desirable for its vocabulary primarily on Sanskrit. அந்த கடைசி வார்த்தை தான் முக்கியம். இவ்வளோ பெரிய ஆலாபனையெல்லாம் விட்டுருங்க, கடைசியில் முடிவு என்ன? எங்கேருந்து ப்ரைமரியாக எடுத்துக்கணும்? சான்ஸ்கிரிட்லேருந்து எடுத்துக்கணும். இந்த இடத்துல ஒன்று சொல்லணும். காந்தி இந்த இந்தி பிரச்சார சபா, அவரும் இந்தியை ப்ரமோட் பண்ணவர் இல்லை பயங்கரமாக. பிவி காரந்த்னு ஒரு கன்னட எழுத்தாளர், அவர் இந்த ஹரிஜன் பத்திரிகையில் உங்களால் முடிந்த வழியிலெல்லாம் இந்த தேசத்துக்கு நீங்கள் பங்களிப்பு செய்யுங்கள், என்னென்ன செய்யலாம்? ராட்டை சுற்றலாம், ஹரிஜனை முன்னேற்றத்துக்கு பாடுபடலாம், இந்தி கற்றுக்கலாம், இப்படி இதெல்லாம் சொல்கிறாரு. இல்லை சிறைக்கு போகிறவர்கள் சிறைக்கு போகலாம். அதுக்கு பிவி காரந்த் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, ஜெயிலுக்கெல்லாம் என்னால் போக முடியாது, வேணா இந்தி கற்றுக்கிறேன் அப்படின்னு கிண்டலாக எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட காந்தியே இது ஒரு முஸ்லீம் வெறுப்பை அடிப்படையாக கொண்டு இந்துஸ்தானி அழிக்கப்பட்டு சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட இந்தியா இது ப்ரமோட் பண்ணப்படுகிறது என்பதை பார்த்து வெறுத்து போய் இந்தி பிரச்சார சபையிலிருந்து ஒதுங்கிறார். அவர் கோட்ஸே காந்தியை கொல்வதற்கு சொன்ன காரணங்களில் ஒன்று இவர் சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட இந்தியை எதிர்த்தார் என்பது. அப்போது இந்த விஷயங்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதுதான் ஆர்டிகிள் 351 வந்திருக்குது. இன்றைக்கி சமஸ்கிருதத்துக்கு இவ்வளோ ஒதுக்கீடு செய்கிறார்கள், தமிழை புறக்கணிக்கிறார்கள், சமஸ்கிருதத்தில் என்ன இருக்குது? இல்லை, இதுக்கு ஒரு நீண்ட ட்ரெடிஷன், ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். அதனால தான் ஆர்வி துலேக்கர் என்பவர் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் ஹிந்தி தெரியாதவன்லாம் இதில் கூட்டத்தில் இருக்காதிங்க, எழுந்து வெளியே போ அப்படின்னு பேசியிருக்கிறார். ஹிந்தியில் தான் இங்கே கூட்டம் நடக்கும், ஹிந்தி புரியாதவன்லாம் இங்கே வேலை இல்லை, வெளியே போ என்று பேசும் அளவுக்கு இருந்திருக்கிறது. அதற்கு பின்னால் நடைபெற்ற போராட்டத்துக்கு பிறகு இன்றைக்கி நம்ம பெருமையாக 8th ஷெட்யூலில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அது நம்ம அரசமைப்பு சட்டத்தின் வரலாறை எழுதிய கிரான்வில் ஆஸ்டின் சொல்கிறாரு, அது ஒரு கண் துடைப்பு, அது ஒரு ஏமாற்று. 8th ஷெட்யூல்ன்றது அஃபிஷியல் லாங்குவேஜ் தான், நேஷனல் லாங்குவேஜ் இல்லை என்பது ஒரு பித்தலாட்டம். நேஷனல் லாங்குவேஜ் என்பதற்கான இடக்கரடக்கல் யூஃபமிசம் தான் அஃபிஷியல் லாங்குவேஜ். ப்ராக்டிக்கலாக இவங்க அப்படி தான் இதை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அதனால் இந்த வரலாற்றில் இதை வைத்து நாம் பார்க்கணும். கான்ஸ்டியூஷன் அவர் அசோக்வர்தன் செட்டி சொல்லும்போது ஆர்டிகிள் 14, 15, 16 பற்றி சொன்னார். நம்ம ஆர்டிகிள் 14 என்ன சொல்லுது? ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. அதில் என்னென்ன டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது? ஜாதி, மதம், பிளேஸ் ஆஃப் டொமிசைல் எல்லாம் இருக்குது. லாங்குவேஜ் கிடையாது ஆர்டிகிள் 14. டிஸ்கிரிமினேஷன் அலோவ்டு. ஆர்டிகிள் 15(1) ப்ரொஹிபிட்ஸ் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் ரேஸு, பிளேஸ் ஆஃப் பர்த், இதெல்லாம் அதில் இருக்குது. ஆனால் லாங்குவேஜ் கிடையாது. ஆர்டிகிள் 16(2) அது இதே மாதிரி இது எல்லாம் இருக்குது பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில், ஆனால் லாங்குவேஜ் கிடையாது. அப்போ கான்ஸ்டியூஷனில் இது இன்பில்ட்டாக இருக்குது. நம்ம பொதுவாக இன்றைக்கி இருக்கிற கான்ஸ்டியூஷனே ஆபத்தில் இருக்குதே அப்படின்றதுக்காக இதை பாதுகாப்போம் என்று சொல்லிக்கொள்ள வேண்டிய நிலையில் நாம் இருந்தாலும் இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இன்பில்ட்டாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க வேண்டும், மறந்து விடக்கூடாது. அப்போது இதுதான் சுருக்கமான வரலாறு. அப்போது இந்த இந்தி அப்படின்றது ஹிந்து, இந்தி, இந்தியா அல்லது பாரதம், இது எல்லாமே ஒரு பேக்கேஜ். இது எப்படி இந்து என்பது உருவாக்கப்பட்டதோ வெள்ளைக்காரன் காலத்தில் ஒரு மதமாக,
எப்படி உருவாக்கப்பட்டதோ அப்படி தான் இந்தி என்ற இந்த மொழியும் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போது ஒரு 4 மாதம் முன்னால் ராஜ்யசபாவில் ஒரு பிஜேபி எம்பி அதை பேசினார் என்று சொன்னால் அது பைத்தியக்காரத்தனமோ உளறலோ அல்ல. அது அவர்களுடைய விருப்பம், அது அவர்களுடைய நோக்கம். சாவர்கர் சொல்கிறாரு, அருண் ஷோரி ஒரு புக்கில் எழுதியிருக்காரு, யூனியன் என்ற வார்த்தையை கேட்டால் எனக்கு ரத்தம் கொதிக்குதுன்றார். ஒன்றியம் என்ற வார்த்தையை கேட்டால் ஏன் இப்போ இவங்களுக்கெல்லாம் ரத்தம் கொதிக்குதுன்றது நமக்கு தெரியுது இல்லையா? அது சாவர்கருக்கே ரத்தம் கொதிச்சிருக்குது. இப்போ யூனியன் என்ற வார்த்தையை கேட்டால் ரத்தம் கொதிக்கிறது. அப்போ இது எல்லாமே இணைந்தது. ஒரு நாடு எல்லாமே ஒன்றுன்றதில் ஒரு நாடு ஒரு ஸ்கிரிப்டுன்றார் அவர் அந்த எம்பி. அதனால் இது அந்த ஒரு பார்வையில் தான் வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பான்மை அப்படின்னு ஒரு பெரும்பான்மை அவர்களுக்கு கிடையாது. பார்ப்பன பனியா வர்க்கத்தினர் பிரிவினர் அவங்க இந்த பெரும்பான்மையை தங்கள் பின்னால் திரட்டி வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதை ஒரு முட்டாள் பெரும்பான்மையாக, சுயமரியாதையற்ற பெரும்பான்மையாக அதை திரட்டி வைத்திருக்கிறார்கள். அதை திரட்டி வைத்து கொண்டு நாங்கள் தான் மெஜாரிட்டி சொல்வது தான் ஜனநாயகம் என்று பேசுகிறார்கள். மெஜாரிட்டி பெரும்பான்மை சொல்வது பெரும்பான்மை வாதம், அதற்கு பெயர் ஜனநாயகம் அல்ல. இப்போ அது தொகுதி மறுசீரமைப்பாக இருந்தாலும் எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி என்பதற்கு பெயர் ஜனநாயகம். ரெப்ரசன்டேஷன் என்பது அதை வைத்து மட்டும் தீர்மானிக்கப்படுவதல்ல. ஜனநாயக உரிமைகள் என்பது அதை வைத்து மட்டும் தீர்மானிக்கப்படுவதல்ல. அவங்க திரும்ப திரும்ப என்ன சொல்லுகிறார்கள், இது சொர்க்கத்துக்கு போகலாம், அப்படியே நாங்கள் சொல்கிறத கேளுங்க, அப்படியே அடுத்தது அது அமிர்த காலம் இல்லையா, அமிர்த காலம் அப்படி போகலாம், இந்திய கற்றுக்குங்க. இங்கே கூட பேசுகிறாங்களே, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? லெனின் சொன்னார், ரஷ்யா தான் மிகச்சிறந்த மொழி, அதை ரஷ்யாவில் இருக்கிற எல்லா தேசிய இனங்களும் கற்றுக்கணும், என்ன கஷ்டம் உங்களுக்கு என்ற போது அவர் ரொம்ப அழகாக சொன்னார், நீங்கள் அந்த மக்களை எல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்ப விரும்புகிறீர்கள், சாட்டையால் அடித்து சொர்க்கத்துக்கு அனுப்பாதீர்கள் அப்படின்னு சொல்லி அப்போ சொன்னார். அதை வேறொரு விதமாக அமெரிக்காவில் செவ்விந்தியர்களை கொலை செய்து அமெரிக்காவை ஆக்கிரமித்து கொண்ட ஐரோப்பிய ஆக்கிரமிப்பாளர்கள் அந்த செவ்விந்திய குழு தலைவனை கடைசியாக தூக்கில் ஏற்ற போகிறாங்க. அப்போ தூக்கில் ஏற்றும் போது பாதிரியார் வரணும்ல ஜபிக்கிறதுக்கு. அப்போது அவர் சொல்கிறார், இப்போவாவது மனம் திரும்புங்கள், கிறிஸ்துவை நம்புங்கள், அப்படின்னு நம்புனா சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. தங்களை கொடுமைப்படுத்திய வெள்ளை அதிகாரிகள்லாம் அங்கே நிற்கிறாங்க, இவங்கெல்லாம் எங்கே போவாங்கன்னு கேட்குறாரு அவர். அவங்களாம் சொர்க்கத்துக்கு போவாங்க, அப்போ நான் நரகத்துக்கே போகிறேன். அதுதான் தமிழ்நாட்டின் பதில். 10,000 கோடி கொடுத்தாலும் நாங்கள் இந்தி வேண்டாம் என்ற பதிலும் செவ்விந்தியர் வெள்ளையர்களுக்கு சொல்லிய பதிலுக்கும் வேறுபாடு இல்லை. எனவே இந்த செய்தியை தமிழ்நாடு ஒரு பெருமை மிக்க மரபை கொண்டிருக்கிறது. நமக்கு ஒரு பணி இருக்குது. அவங்கள சங்கிகளை வாதத்தில் ஜெயித்து விட்டோம் என்று இருமாந்து இருக்கக்கூடாது. இந்த கருத்தை வட இந்தியாவுக்கும் நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய விவரம் அறியாத வாட்ஸ்அப் ஃபார்வேர்டை மட்டுமே படிக்கின்ற மக்களுக்கும் இதை புரிய வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையில் இது ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேலை அல்லது அரசின் வேலை என்பது அல்ல, நம் ஒவ்வொருவருடைய பணி. அதை எப்படி எடுத்து செல்வது என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த பெருமைக்குரிய தமிழ்நாட்டு மரபின் வாரிசுகளாக நாம் இருக்கிறோம் என்றால் இதை நாம் செய்ய வேண்டும். நன்றி. உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் விளக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.